ரொம்ப அற்புதமாய் யாக்கோபு இந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசி தேவை என்பதற்காக தான் கர்த்தர் தம்முடைய திருச்சபையை பூமியில வைத்துட்டு போகிறார். இவனுடைய ஞானத்தை பெற்ற இந்த அற்புதமான ஊழியக்காரன் அதுக்கேற்ற பரிகாரத்தை சொல்லி கொண்டு வந்தார். ஆனால் கடைசியில சொல்ற வார்த்தை, உங்களில் ஒருவன் வழி விலகி போனால் அவனுக்கு இன்னொரு விசுவாசி செய்கிற ஊழியம். ஒருவன் மோசம் போகிறான், அதே சபையில இன்னொருவன் ரட்சிக்கிறான். சோ ரோமர் அண்ட் ரெஸ்கியூவர், இந்த ரெண்டு பேரும் சபையில தான் இருக்கிறார்கள். ரெண்டு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். எதற்காக சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி சத்தியத்தை விட்டு வழுவி போகிறான்? எது ஒரு விசுவாசியை சபையிலிருந்து சத்தியத்திலிருந்து விட்டு விலகி தூரம் கொண்டு போகிறது? நீங்களும் நானும் சபையாகட்டும் சத்தியத்தையாகட்டும் விலகி போறதே பாவம். கர்த்தர்கிட்ட சோதனை இல்லை, மனுஷனை சோதிக்கத்தக்கதாக. அப்ப கர்த்தர்கிட்ட என்ன இருக்குது?